ஓம் தேவாசுர விபாகஜ்ஞாய வேதாந்த பாஸ்கராய நமஹ. சத்வృత్తాः ஏவ தேவாஸ்ச விபரீதாஸ்ததாசுராः மானவேஷ்வேவ வித்யந்தே நூனம் வேதாந்த பாஸ்கரः. மனுஷ்யேவேவ சத்வృత్తాः தேவாः துர்வృత్తాः அசுராः இதி துவேதா வித்யந்தே. இன்றைய தலைப்பு, மாணவர்கள் எப்பொழுது தேவர்களாக இருக்கிறார்கள், எப்பொழுது அசுரர்களாக இருக்கிறார்கள், தேவர்கள் என்றால் என்ன, அசுரர்கள் என்றால் என்ன என்று இந்த சிருஷ்டியில் இரண்டு விபாகங்களை குறித்து இன்றைய விஷயம். அஸ்மின் தினே ஜனவரி மாசே ஏகோனத்ரயவிம்சதி தினாங்கः, ஜனவரி 29ஆம் தேதி. உபௌ அபி அஸ்மாஸ்வேவ வித்யேதே. அதாவது இன்றைய தலைப்பு இரண்டும் என்னென்ன என்று அறிவோமாக. இதற்கான ஸ்ருதி வாக்கியம் பிருஹதாரண்யக உபனிஷத் 1:3:1 என்னது? துவயாக பிராஜாபத்யாக தேவாஸ்ச அசுராஸ்ச ததः காணியசா ஏவ தேவாः ஜாயாசாக அசுராக. பிருஹதாரண்யக உபனிஷத்தில் பிராஜாபத்யாக அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரஜாபதியினுடைய ஆபத்தியம். பிரஜாபதேஹே ஆபத்தியான் பூமான் சஹ பிராஜாபத்யாக. பிராஜாபத்யாகனா என்ன? பிரஜாபதியோட குழந்தைகள். பிரஜாபதியோட குழந்தைகள் இரண்டாக பிரிக்கப்படுறதாம். என்னது? தேவாகா மற்றும் அசுராகா. தேவர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில் இருப்பார்களாம், அசுரர்கள் மிக அதிகமான எண்ணிக்கையில் இருப்பாலாம். அது ஏன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பிரஜாபதிஹி நாம பிரஜானாம் பதிஹி அயமேவ பிரம்மா விராட் புருஷः ச ஏஷ ஏவ ஹி சர்வேஷாம் பிராணினாம் மூலபூதः பிரப்ரதமः புருஷः. அஸ்ய ஹி புத்ராः பிரஜாபதேः ஆபத்யானி பூமாம்சः பிராஜாபத்யாக இது உச்சந்தே. பிரஜாபதினா என்ன? எல்லா பிரஜைகளுக்கும் தந்தையாக விளங்குபவர் பிரஜாபதி. அவர்தான் பிரம்மா எனப்படுகிறார், ஆர் விராட் புருஷா என்று சொல்லப்படுகிறார். எல்லா பிராணிகளினுடைய மூலமாகவும் அவரே விளங்குகிறார். அவருடைய புத்திரர்கள் தான் தேவர்களும் அசுரர்களும். சரி, இமே பிராஜாபத்யாக தேவாக அசுராக இது த்விதா விபஜ்யந்தே. அவருடைய புத்திரர்களை இரண்டாக பிரிக்கலாம். என்னது பிரிக்கப்படுகிறது? என்னது? தேவர்கள் அசுரர்கள். சாஸ்திராத் லப்த விவேக ஞானாக தேவாக தீவ்யந்தி இது தேவாக இந்திரியாணி பிரகாஷயந்தி இது தேவாக தர்ம ஞான ஐஸ்வர்யாதிபிஹி விராஜமானாக தேவாக. தேவாக அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, சாஸ்திரத்தினால் கிடைக்கக்கூடிய விவேக ஞானம் கொண்டவர்கள் தேவர்கள். அப்புறம் என்ன? தீவ்யந்தி ஒளி பொருந்தியவர்கள், தேஜஸ் பொருந்தியவர்களாக இருப்பவர்கள் தேவர்கள். இந்திரியங்கள் அனைத்தையும் பிரகாசிக்கக்கூடிய தத்துவமாக இருப்பது தேவர்கள். அதுக்கப்புறம் என்ன? தர்ம ஞான ஐஸ்வர்யாதிபிகி. எவரிடத்தில் தர்மம், ஞானம், ஐஸ்வர்யம் மூன்றும் வீற்றிருக்கிறதோ அவர்கள் தேவர்கள். இதுதான் தேவர்களினுடைய டெஃபனிஷன், வேரியஸ் டெஃபனிஷன். அசுராஹா தூ அசுஷு ரமந்தே இதி. அசுஷு ரமந்தே அப்படின்னா என்ன? இந்திரிய போக நிரதாக அசுராக. இந்திரிய சுகங்களில் எப்பொழுதுமே திளைத்திருப்பவர்கள் அசுரர்கள். திருஷ்ட பலபோக நிமக்னாக அசுராக. திருஷ்ட பலன் எதில் கிடைக்குமோ
அதில் மாத்திரமே இருக்கக்கூடியவர். அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை பற்றி கவலை இல்லை. தேவர்கள்னா என்ன, எப்போவுமே அதிர்ஷ்டத்தில் ஃபோக்கஸ்டாக இருப்பா. திருஷ்டமான பலன், இப்போ பண்ணால் இது எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற நமக்கு மனசுனாலையும் கண்ணு காது மூக்குனாலையும் உணரக்கூடிய பலனில் மாத்திரமே அதிகமாக மனது கொண்டிருப்பவர்கள் அசுரர்கள். ஈதிருஷாக அசுராக ஏவ பகுசங்கியகாக. இவ்விதமான அசுரர்களே அதிகபட்சமாக இருக்கிறார்களாம். சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? மனிதர்களில் பகுசங்கியா எது? திருஷ்டத்தில் இருப்பவர்களா அதிர்ஷ்டத்தில் இருப்பவர்களா? திருஷ்டத்தில் இருப்பாங்க. மദ്രാஸில் எத்தனை பேர் இருக்கோம்? 1 கோடி பேர் இருக்கோமா? எத்தனை பேர் இப்போ பூஜை பண்ணிட்டு இருப்பா? அல்பசங்கியா. அல்பசங்கியா தான் பகவானை பற்றி இப்போ நினச்சிட்டு இருப்பான். ரொம்ப துர்பாகியசாலி. பகவானை இதில் பண்ணாமல் திருஷ்டத்திலேயே வாழ்க்கையை ஓட்டுறவன் துர்பாகியசாலி. தேவாஸ்து அல்பியாச ஏவ. தேவர்கள்லாம் எப்போவுமே அல்பசங்கியில் இருப்பானாம். மானவேஷு அஸ்மாஸ்வேவ ஈதிருஷாக தேவாக அசுராக வித்தியந்தே. ஏதோ தேவனோ அசுரனை பற்றியோ இப்போ பேசலை. மாணவர்கள்லேயே சிலர் தேவர்களாக இருப்பாலாம், பலர் அசுரர்களாக விளங்குகிறார்கள். மனுஷ்யேஷ்வேவ ராஜசாக கேச்சித் அசுர ஸ்வபாவாக. யார் ராஜச குணங்களில் திகைத்து அதிகபட்சமாக இருக்கிறார்களோ மனிதர்கள்லேயே அவர்கள் அசுரர்கள். சாத்விகாக கேச்சித் ஏதோ கொஞ்சம் சாத்விக குணத்தில் இருக்கிறவா, பூஜைக்கு வரவா, கிளாஸ் கேட்குறவா, தொடர்ந்து வேதம் வைதிக விஷயத்திலே இருக்கிறவா, அவள் ஏதோ கொஞ்சம் பேர். அவள் யாரா? சாத்விகமான விஷயங்கள். அவர்கள் தேவஸ்வபாவங்கள் கொண்டவர்கள். அப்போ தேவஸ்வபாவம்னா என்ன, அசுர ஸ்வபாவம்னா என்னன்னு இந்த மந்திரம் சொல்லி, எதுக்கு? மாணவர்களில் நாம் தேவர்களாக இருக்க வேண்டும், விவேக ஞானம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் அனுபவிப்பவர்களாக இல்லாமல் அனுபவத்தினுடைய ஆதாரமான திவ்யமான விஷயமாக நாம் இருக்க வேண்டும். மேலும் அப்படி இருந்தால் தர்மம், ஞானம், ஐஸ்வர்யம் உடையவர்களாக நாம் இருப்போம். அப்படிங்கிறது நாம் மனிதர்களுக்குள் நாம் தேவர்களாக இருக்க வேண்டும், அசுர்களாக இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்பது இந்த பிருஹதாரண்யக ஸ்ருதியினுடைய தாத்பரியம். ஓம் தேவாசுர விபாகஜ்ஞாய வேதாந்த பாஸ்கராய நமஹ.